ஹாய் ஹலோ எவ்ரிஒன். மணி விஜய் எஜுகேஷன் அகாடமிலேருந்து மணிகண்டன் பேசுகிறேன். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ரிவைஸ்டு ஆனுவல் பிளானர் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. இந்த ரிவைஸ்டு ஆனுவல் பிளானர் வந்து ரொம்பவே ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணியிருக்காங்க. சொல்லப்போனால் வந்து நிறைய ரிஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. நிறைய எக்ஸாம்ஸை கம்பைண்டாக பண்ணிட்டாங்க. நிறைய எக்ஸாமுக்கான டேட்டு பப்ளிகேஷன், அதாவது டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே பர்ஃபெக்டாக போட்டாங்க. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஆப்ஷனாக வந்து பார்த்தீங்கன்னா அதை பண்ணிட்டாங்க. இப்போ எந்த டேட்டில் வந்து நோட்டிஃபிகேஷன், எந்த டேட்டில் எக்ஸாமு அப்படிங்கிறதையுமே தெளிவாகவே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் குரூப் 2 நல்ல பெரிய சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டாங்க. நிறையா போஸ்ட்டுக்கான இன்டர்வியூவெல்லாம் தூக்கிட்டாங்க. ஓகேங்களா? இன்டர்வியூ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிறையா தூக்கிட்டு சொல்லப்போனால் ஜென்ரல் இதில், அதாவது கம்பைன்டு சிவில் சர்வீஸில் வந்து குரூப் 1க்கு மட்டும்தான் இப்போ இன்டர்வியூ. மத்த எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ தூக்கிட்டாங்க. குரூப் 4க்கு, குரூப் 2, குரூப் 2ஏக்கு, கம்பைன்டு சிவில் சர்வீஸ்னு வர்றதில் குரூப் 1 தவிர மத்த எல்லாத்துக்குமே இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா தூக்கிட்டாங்க. இது ஒரு நல்ல ஒரு வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் மூவ் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கப்படுது. அதே மாதிரி லெவல் 20 கீழ் இருக்கிற, மீன்ஸ் நான் அந்த சிவில் சர்வீஸை சொல்லலை, லெவல் 20 கீழ் இருக்கிற யூஜி டிகிரி குவாலிஃபிகேஷன் இருக்கிற எக்ஸாம்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ தூக்கிட்டாங்க. அதை பற்றி டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆஸ் யூஷுவல் இப்போ குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருந்தது. அதுக்கடுத்து வந்து குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆயிருந்தது. இப்போ நம்மளுக்கு வந்து நேற்று வந்து இது போட்டிருந்தாங்க, குரூப் 1B அண்ட் குரூப் 1C வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருந்தாங்க. இந்த 3 வந்து எந்த டேட்டில் வந்து ரிலீஸ் ஆயிருந்ததோ அதை போட்டு எக்ஸாம் டேட் வந்து டென்டேட்டிவ் போட்டது, அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்போ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸில் வந்து அது வந்து இன்டர்வியூ போஸ்ட் டிகிரி வந்து டிகிரி அண்ட் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி. ஓகேங்களா? இந்த இதில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ போஸ்ட்டு மட்டும் இதில் போட்டுக்கிறாங்க. எதுலைங்கன்னா என்ட்ரி போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நோட்டிஃபிகேஷனாக நம்மளுக்கு 15/5 ரிலீஸ் ஆகுது. 11/8/2024 எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? மொத்தம் 5 நாள் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். 11/8 ஸ்டார்ட் ஆகுது, 5 நாள் நடக்கும். ஓகேங்களா? இதுக்கு அடுத்த முக்கியமானது எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தது, கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 2 அண்ட் குரூப் 2A. குரூப் 2Aக்கு உங்களுக்கு செம்ம சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரிலிமினரி ஒன்று தான் குரூப் 2க்கு குரூப் 2Aக்கு, ஆனால் மெயின்ஸ் வந்து செப்பரேட்டாக பண்ணிட்டாங்க. குரூப் 2Aக்கு அப்ஜெக்டிவ் டைப் மட்டும்தான். இதுக்கு குரூப் 2க்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ரிட்டன் டைப்பு, ஆனால் 2க்குமே இன்டர்வியூ கிடையாது. ஓகேங்களா? அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரிஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் வந்து 28/6/2024 2030 வேகன்சிக்கு வந்து ரிலீஸ் ஆக போகுது. டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் 28/9/2024 வந்து நடக்க போகுது. ஒரே ஒரு நாள் அது ப்ரிலிமினரிக்கு மட்டும் போட்டிருக்காங்க. அதுக்கடுத்து கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிகிரி போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி லெவலுக்கு வந்து நான் என்ட்ரி போஸ்ட்டு. ஓகேங்களா? இது வந்து டிகிரி லெவலில் இருக்கிறது எல்லாமே வந்து தூக்கிட்டாங்க. இதில் தான் ஏஇ இது எல்லாமே வந்து ஏஓ இது எல்லாமே வந்து வரும். நான் அதை பற்றி டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு கீழே வந்து சொல்கிறேன். இது வந்து மொத்தமாக 10 நாள் நடக்க போகுது. அதுக்கான டேட் வந்து 14/10 வந்து எக்ஸாம் நடக்க போகுது. கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ லெவலில் இது வந்து கம்பைன்டு இது சப்பார்டினேட் இன்ஜினியரிங் சப்பார்டினேட் சர்வீஸ்லாம் அது ஜேடிஓக்கு, அதுக்கடுத்து அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸரு, ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பைன் பண்ணிட்டாங்க. அது வந்து 17/11/2024 நடக்க போது. மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 5 எக்ஸாமு. அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வந்து மொத்தம் 50 வேகன்சிக்கு இது எல்லாம் சேர்த்து வந்து அது வந்து 14/12 ஒரே ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. ஓகேங்களா? இதில் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா இது வந்து கேண்டிடேட் வந்து ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக வந்து போட்டிருக்காங்க. இதில் வந்து அடிஷன் டெலிஷன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காங்க. சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் அப்டேட் பண்ணிடுவாங்க. மாடிஃபிகேஷன் வந்து அந்த பப்ளிகேஷன் ஆஃப் டேட் இருக்குது தெரியுங்களா? இந்த லைன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சிலபஸில் மாடிஃபிகேஷன் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க. அதனால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரூப் 2 குரூப் 2Aல வந்து சிலபஸ் சேஞ்சஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது எந்த மாதிரி சேஞ்சஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீழே வந்து டிஸ்கஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் டீட்டெயில்ஸ் வந்து எப்படி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். அனெக்ஸரில் கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கு ஆஸ் யூஷுவல். ஓகேங்களா? ஜென்ரல் ஸ்டடீஸு, ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி, SSLC ஸ்டாண்டர்டில் அட்மிட்டட் டைப் குவாலிஃபைங்க. கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் மெயின் எக்ஸாமுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி 4 GS பேப்பர் அதே தான், அப்படியே தான் இருக்குது. இது எந்த மாற்றல. 1Bக்கு 1Cக்கு வந்து சேம் குரூப் 1 ப்ரிலிமினரி, குரூப் 1 மாதிரியே ப்ரிலிமினரி. ரிட்டன் எக்ஸாம் வந்து 1B வந்து ஹிந்து ரிலீஜியஸு, அதனால் ஜென்ரல் ஸ்டடீஸு ஹிந்து ரிலீஜியஸ் லா இருக்குது. நெக்ஸ்ட்டு கம்பைன் சிவில் சர்வீஸ் 1Cயில் வந்து பார்த்துட்டிங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி, ஜென்ரல் ஸ்டடீஸ் 1, ஜென்ரல் ஸ்டடீஸ் 2, எஜுகேஷன். ஓகேங்களா? இது வந்து இருக்குது. அதுக்கு அடுத்து தான் இப்போ நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தது கம்பைன்டு சிவில் சர்வீஸ் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் குரூப் 1 அண்ட் குரூப் 2. ஓகேங்களா? இதுக்கு வந்து ப்ரிலிமினரி வந்து சேமு.
குரூப் 1 அண்ட் குரூப் 2 அண்ட் குரூப் 2A ஓகேங்களா. குரூப் 2 அண்ட் குரூப் 2Aக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி சேம். அந்த ப்ரிலிமினரி எந்த மாதிரி இருக்க போகுதுன்னா பழைய மெத்தேடு தான் ஓகேங்களா. பழைய மெத்தேடில் எந்த சேஞ்சஸும் கிடையாது ஓகேங்களா. அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸு 100 கொஷின் இருக்கும். ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி ஜென்ரல் ஸ்டடீஸில் 75 கொஷின் இருக்கும். ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டியில் 25 கொஷின்ஸ் இருக்கும். லாங்குவேஜ் வந்து தமிழ் ஆர் இங்கிலீஷு, அது வந்து பார்த்துட்டிங்கன்னா 100 கொஷின் இருக்கும் ஓகேங்களா. இதில் எந்த சேஞ்சஸுமே இல்லை. நெக்ஸ்ட்டு மெயின் எக்ஸாமினேஷன். இப்போ மெயின் எக்ஸாமு செப்பரேட்டாக பண்ண போகிறாங்க. இப்போது ப்ரிலிமினரி எக்ஸாமில் எழுதி முடிச்சதுக்கப்புறம் மெயின் எக்ஸாமில் வந்து பார்த்துட்டிங்கன்னா குரூப் 2 வேகன்சிக்கு பொறுத்து 1:10 லீமு, குரூப் 2A வேகன்சிக்கு தனியாக 1:10 லீம் வந்து பிரிச்சிட போகிறாங்க. மெயின்ஸ் எக்ஸாம் செப்பரேட்டாக நடக்க போகுது. செப்பரேட் டேஸில் வந்து நடக்கும், ஒன்றா நடக்காது ஓகேங்களா. ஏன்னா குரூப் 2 இப்போ இன்டர்வியூ போஸ்ட் கிடையாது. குரூப் 2 போஸ்ட்டுக்கு போகிறவங்களுக்கும் ரிட்டன் எக்ஸாம் எழுதுவாங்க. குரூப் 2Aக்கும் வந்து ரிட்டன் எக்ஸாம் எழுதுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஓகேங்களா. அப்படிங்கிறப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ வந்து குரூப் 2 எக்ஸாம் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்கன்னா, இப்போ நடந்தது தெரியுங்களா, அதே மாதிரியே தான். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு குரூப் 2 எக்ஸாம் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, ஜென்ரல் ஸ்டடீஸு மேக்ஸிமம் வந்து 300 மார்க்குக்கு. அது வந்து டெஸ்கிரிப்டிவ் டைப்பில் தான் இருக்கும் ஓகேங்களா. இங்கே குரூப் 2Aல என்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு டெஸ்கிரிப்டிவ் எழுதுவீங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த செகண்ட் செக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த செகண்ட் செக்ஷன் வந்து பார்த்துட்டிங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி குவாலிஃபையிங் தான். மீதி இருக்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப்பு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, ப்ரிலிமினரி எழுதியிருக்கும் தெரியுங்களா, அதே தான் அப்படியே வருது. இப்போ என்னென்னா இங்கே கொஞ்சம் மாடிஃபிகேஷன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த 25 மார்க் கொஷின் வந்து 25 மேக்ஸ் இருக்குது தெரியுங்களா, ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி, அது ரீசனிங் அண்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ்னு மாற்றிருக்காங்க. அதுக்கான சிலபஸ் நம்ம சேஞ்சஸ் பண்ணுவாங்களான்னு தெரில ஓகேங்களா. மெயின்ஸுக்கான சிலபஸ் வந்துட்டுனா இன்னும் வெப்சைட்டில் வந்துட்டுனா அப்டேட் ஆயிரும் ஓகேங்களா. ஸோ இது வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து ஆஸ் யூஷுவல் 75 கொஷின் இருக்கலாம். ரீசனிங் அண்டு ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் 25 கொஷின். லாங்குவேஜ் வந்து பார்த்துட்டிங்கன்னா தமிழ் ஆர் இங்கிலீஷ் வந்து அதுவும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான். அதில் 100 கொஷின்ஸ் இருக்கும். ஸோ அப்ஜெக்டிவ் டைப் லைக் வந்து குரூப் 4 மாதிரியே தான். என்ன நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் எக்ஸாமில் இங்கே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கணும், எழுதுகிற மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு குரூப் 2க்கும் குரூப் 2A இருக்குது பார்த்தீங்களா, இது ரெண்டுக்கும் ஒரே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான் இருக்கும் ஓகேங்களா. மெயின்ஸ் எக்ஸாம் எழுத போகிறோம் தெரியுங்களா, மெயின்ஸ் எக்ஸாம் எழுத போகிறப்போ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு 2 பேத்துக்கு சேர்த்து ஒன்றா தான் நடக்கும். குரூப் 2 அண்ட் குரூப் 2Aக்கு ரெண்டுமே டெஸ்கிரிப்டிவ் டைப்பாக. அதனால் அந்த செஷனில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மார்னிங் செஷன் வச்சுக்கிங்களேன். மார்னிங் செஷன் இப்போது மெயின்ஸ் எக்ஸாம் 2 நாள் நடக்குதுன்னு வச்சுக்கலாம். மெயின்ஸ் எக்ஸாம் 2 நாள் நடக்குதுன்னு வச்சிங்கன்னா, இப்போ குரூப் 2 மெயின்ஸ் எக்ஸாமில் காலையில் வந்து GS எழுதுகிறாங்க அப்படின்னா, ஈவினிங் வந்து குரூப் 2A குரூப் 2 ரெண்டுக்கும் சேர்த்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து முடிச்சிருவாங்க ஓகேங்களா. இப்படி இருக்கலாம். இல்லைனா காலையில் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு 2 பேர்த்துக்கு வச்சு போட்டு, அதாவது குரூப் 2 அண்ட் குரூப் 2Aக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வச்சு போட்டு, ஈவினிங் வந்து குரூப் 2க்கு ரிட்டன் எக்ஸாம் வச்சுட்டு அடுத்த நாளில் குரூப் 2Aக்கு வந்து அப்ஜெக்டிவ் டைப் எக்ஸாம் நடத்தலாம் ஓகேங்களா. இந்த மாதிரி 2 நாள் ப்ராசஸாக தான் இருக்கும் ஓகேங்களா. இது என்ற கெஸ் தான். TNPSC வந்து இப்படிலாம் சொல்லலை, பட் ஆனால் இப்படி தான் இருக்கலாம் அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ நீங்கள் இதில் கன்க்ளூடாக என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா, குரூப் 2Aக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா மெயின்ஸ் எக்ஸாமு அப்ஜெக்டிவு, தமிழ் எலிஜிபிலிட்டி டிஸ்கிரிப்டிவ் ஓகேங்களா. அந்த மெயின்ஸ் எக்ஸாம் அப்ஜெக்டிவில் வந்து தமிழ் ஆர் இங்கிலீஷு அது அப்படியே இருக்குது ஓகேங்களா. என்ன சேஞ்சஸ்னால் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டிக்கு பதிலாக ரீசனிங் அண்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க ஓகேங்களா. அவ்வளோதான். குரூப் 2க்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா சேம் இப்போ இது ஃபாலோ பண்ணதே தான். மெயின்ஸ் எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி, அதுக்கப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸ் ஓகேங்களா. சிலபஸ் வந்து வெப்சைட்டில் அப்டேட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் கம்பைன் சிவில் சர்வீஸ் குரூப் 4 எக்ஸாமே சேம், எந்த சேஞ்சஸும் கிடையாது. டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா அதே பேட்டர்ன் தான். GS வந்து 75 கொஸ்டின், GS வந்து 75 கொஸ்டின், மேக்ஸ் அண்ட் ஆப்டிடியூட் 25 கொஸ்டின், அதுக்கப்புறம் தமிழ் எலிஜிபிலிட்டி 100 கொஸ்டின். இது வந்து மத்தியானம் நடக்கும் மொத்தம் 200 கொஸ்டின்ஸ்க்கு. காலையில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் பேப்பர் என்னவோ அந்த டெக்னிக்கல் பேப்பர் எல்லாத்துக்கும் அப்படி காலையில் நடக்கும் ஓகேங்களா. கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமுக்கு ஓகேங்களா. இது எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப் தான் ஓகேங்களா. அதர்ஸ் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்லாம் ஸ்பெஷலிஸ்ட் எக்ஸாமு ஓகேங்களா. இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ போஸ்ட், நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, இந்த குரூப் 2ல் நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் இருந்த முனிசிபல் கமிஷனரு, ASO இதை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க ஓகேங்களா. இந்த சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்குது. அதாவது இன்டர்வியூ போஸ்ட்டுன்னு இனிமேல் சொல்லக்கூடாது, இன்டர்வியூ இல்லை ஓகேங்களா. குரூப் 2க்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க ஓகேங்களா. நான் வந்து பாருங்களா பழைய பேட்டர்ன்லேயே இருங்காட்டி இன்டர்வியூ போஸ்ட்னு சொல்லிட்டு இருக்கேன். இனிமேல் இன்டர்வியூ எதுக்குமே கிடையாது. குரூப் 2க்கும் கிடையாது, குரூப் 2Aக்கும் கிடையாது ஓகேங்களா. ஸோ நான் இன்டர்வியூவில் இருந்த, அதாவது நான் இன்டர்வியூன்னு கூட சொல்லக்கூடாது, இப்போது குரூப் 2Aல இருந்த முனிசிபல் கமிஷனர் அண்டு ASO இந்த 2 போஸ்ட்டை வந்து பார்த்துட்டிங்கன்னா
எங்கே ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்கன்னா குரூப் 2க்கு ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. குரூப் 2 ஏலேருந்து குரூப் 2க்கு ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். என்னன்னா, இப்போ என்ன சேஞ்சஸ் நடக்கும்னா, நீங்கள் முனிசிபல் கமிஷனரோ, ஏஎஸ்ஓ ஆகணும் அப்படின்னா கூட, நம்ம இப்போ எழுதுனா தெரியுங்களா பேட்டர்னு? தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ரிட்டனு, அதுக்கப்புறம் ஜிஎஸ் ரிட்டனு. இது எழுதுனீங்கன்னா தான். அந்த ரிட்டன் எக்ஸாம் எதுக்கு அப்படின்னா, அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் லேபர், அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸரு, லா அண்ட் ஃபினான்ஸ், அதர் தென் லா அண்ட் ஃபினான்ஸ், டிஎன்பிஎஸ்சி, அதுக்கப்புறம் டிசிடிஓ, கமர்ஷியல் டேக்ஸு. அது வந்து இந்த டைம் வந்து வரல. ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங்கு, ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் டிஃப்ரெண்ட் லேபிள் த முனிசிபல் கமிஷனர், ப்ரொபேஷன் ஆஃபீஸர், ஸ்பெஷல் அசிஸ்டன்ட் விஜிலன்ஸு, எஸ்பிஏ, நம்ம ஹீரோ ஆஃப் இன்டர்வியூ போஸ்ட் 3 ஸ்டேஜுக்கு கொண்டு போனது எஸ்பிஏ, அதுக்கப்புறம் சப் ரெஜிஸ்டர் கிரேட் 2. இது எல்லாமே வந்து குரூப் 2ல இருக்குது. என்ன சேஞ்சஸ்னால் நல்லா தெளிவாக சொல்கிற கேட்டுங்க. 2 போஸ்ட்டை அதை வந்து குரூப் 2 கொண்டு போயிட்டாங்க. குரூப் 2 ஏல இருந்தால் முனிசிபல் கமிஷனர் அண்டு ஏஎஸ்ஓவில் லா அண்ட் ஃபினான்ஸு, அதர் தன் லா அண்ட் ஃபினான்ஸு, டிஎன்பிஎஸ்சியில் ஏஎஸ்ஓ இதை வந்து ஒத்துட்டிங்கன்னா இன்டர்வியூக்கு குரூப் 2க்கு தூக்கிட்டாங்க. ஓகேங்களா? இப்போது குரூப் 2 ஏல எது இருக்குது அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் அக்கௌண்டண்ட்டு, எல்லா டிபார்ட்மெண்ட்டோட அசிஸ்டண்ட்டு, ஓகேங்களா? எல்லா டிபார்ட்மெண்ட்டோட அசிஸ்டண்ட்டு ப்ளஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு இந்த லெவல் 12ல் இருக்கிற ஜாப்ஸான அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் லேப், இது லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டு, அதுக்கப்புறம் சீனியர் இன்ஸ்பெக்டர் கோஆப்ரேஷனு, இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்னும் இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இன்ஸ்பெக்டர் ஹேண்ட்லூமு, ஃபுல் டைம் ரெசிடென்ஷியல் வார்டனு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2 ஏலே தான் இருக்குது. இது எல்லாமே இப்போ இதுக்கும் வந்து இன்டர்வியூ கிடையாது. ஆனால் இந்த எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப் பேஸ்டு எக்ஸாம். ஓகேங்களா? அப்ஜெக்டிவ் டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப் 2 ஏக்கு இந்த அசிஸ்டண்ட்டு ப்ளஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா சீனியர் இன்ஸ்பெக்டர் கோஆப்ரேட்டிவ், அதுக்கடுத்து லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டு, அதாவது அந்த லெவல் 12 போஸ்ட்டு எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா குரூப் 2 ஏல வந்து பார்த்துட்டிங்கன்னா இருக்குது. ஓகேங்களா? குரூப் 2 ஏக்கும் இன்டர்வியூ கிடையாது, குரூப் 2க்கும் இன்டர்வியூ கிடையாது. ஓகேங்களா? சேஞ்சஸ் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான். என்னென்னா குரூப் 2க்கு 2 போஸ்ட்டை தூக்கியிருக்காங்க. எது முனிசிபல் கமிஷனரையுமே ஏஎஸ்ஓயும் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 2க்கு போயிடுச்சு. அதுக்கு எப்படி எக்ஸாம் பேட்டர்னு? ரிட்டன் எக்ஸாமு தமிழ் எலிஜிபிலிட்டி, அதுக்கடுத்து ரிட்டன் எக்ஸாம் ஜிஎஸ்ஸு. மீதி எல்லா போஸ்டிங்கும் குரூப் 2 ஏ, அதாவது நான் இந்த டைம் நான் இன்டர்வியூவில் இருக்கிற போஸ்ட்டில் மீதி எல்லா போஸ்ட்டுமே குரூப் 2 ஏல தான் வந்து இருக்குது. அந்த குரூப் 2 ஏல இருக்கிற போஸ்ட்டுக்கும் எப்படி பேட்டர்னா தமிழ் எலிஜிபிலிட்டி, அது ரிட்டன் எக்ஸாமு, இது மெயின்ஸுக்கு நான் சொல்கிறேன், ப்ரிலிமினரி கிடையாது. மெயின்ஸுக்கு வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி, ரிட்டன் எக்ஸாமு, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப்பில் 200 கொஸ்டின்ஸ்க்கு வந்து எக்ஸாம் வச்சுருக்காங்க. அந்த 200 கொஸ்டினில் 75 ஜிஎஸ்ஸு, 25 ரீசனிங் அண்ட் இன்டெலிஜென்ஸு. இதுதான் வந்து மேட்ரு. இங்கே சேஞ்சஸ் நடந்திருக்குது. ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டியில் ரீசனிங் அண்ட் இன்டெலிஜென்ஸு அதுக்கான சிலபஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து ஆப்ஜெக்டிவ் டைப்பில் தமிழ் ஆர் இங்கிலீஷ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறது தான். ஓகேங்களா? மெயின்ஸ் எக்ஸாமில் இப்போ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு தங்களுக்கு அநீதி இணைக்கப்பட்டதாக வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ மெயின்ஸ்லேயே குரூப் 2 ஏ மெயின்ஸ்லேயே வந்து அவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் வந்து இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஓகே, இது வந்து குரூப் 2 ஏல குரூப் 2 அண்ட் குரூப் 2 ஏல சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. இன்டர்வியூ கிடையாது. ஓகேங்களா? குரூப் 2 அண்ட் குரூப் 2 ஏக்கு இனிமேல் வந்து இன்டர்வியூ கிடையாது. ஓகேங்களா? இன்டர்வியூ போஸ்ட் எது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, போஸ்ட் இன்க்ளூடன் கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் டிகிரி ஆர் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி வந்து எல்லாமே கம்பைன் பண்ணிட்டாங்க. இதில் வந்து அக்கௌண்ட் ஆஃபீஸர் கிளாஸ் 3, ட்ரெஷரி அண்ட் அக்கௌண்ட் ஃபினான்ஸ் ப்ராஜெக்ட் போஸ்ட் கிராஜுவேட் லெவல் இதில் வந்து ஐசி, அதாவது சிஏ முடிச்சிருப்பவங்க வந்து எடுப்பாங்க. அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர் சோசியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் எம்பவர்மெண்ட், இது வந்து சோசியாலஜி ரிலேட்டடு. இதில் வந்து உமன்ஸ் மட்டும்தான் வந்து எடுப்பாங்க. அதை வந்து இன்டர்வியூ போஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வந்து மாஸ்டர் டிகிரி முடிச்சவங்களோ இல்லை டிகிரி முடிச்சவங்களோ வந்து எடுக்க போகிறாங்க. அதுக்கடுத்து ஏடி அக்ரிகல்ச்சரு, இது வந்து போஸ்ட் கிராஜுவேஷன், அதான் வந்து எம்எஸ்சி அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் முடித்தவங்களுக்கு. அடுத்து வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் டவுன் பிளானிங் வந்து பார்த்துட்டிங்கன்னா பிளான் முடித்தவங்க, இல்லைன்னா இதில் பிஇ சிவில் முடிச்சுட்டு 2 வருஷம் டவுன் பிளானிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கான எக்ஸாமு. அசிஸ்டன்ட் மேனேஜர் லீகல் வந்து லா பேஸ்டு டிகிரி. அதுக்கடுத்து அசிஸ்டன்ட் மேனேஜர் அக்கௌண்ட் வந்து எம்காம் போஸ்ட் கிராஜுவேஷனு. ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் வந்து மெக்கானிக்கல் ஆர் வந்து ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங். பர்சர் காலேஜஸ் எஜுகேஷன் வந்து எம்பிஏ ஃபினான்ஸு ஆர் வந்து இது பிஜி பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் டிகிரி. நெக்ஸ்ட் வந்து டைரக்டர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன், அதில் போஸ்ட் கிராஜுவேஷனில் ஃபிசிக்கல் எஜுகேஷன் முடித்தவங்களுக்கு. இங்கிலீஷ் ரிப்போர்ட்ரு, தமிழ் ரிப்போர்ட்ரு வந்து இதில் ஷார்ட் ஹேண்டு ரிப்போர்ட்டரில் வந்து முடித்தவங்களுக்கு, டிகிரி முடித்தவங்களுக்கு. மேனேஜர் கிரேட் 3 வந்து இது டிகிரி லெவல் எக்ஸாமு. இது வந்து டெக்னிக்கல் இதுலேயும் வரும். இதுலேயும் சீனியர் ஆஃபீஸர் வந்து லீகல், இது ரெண்டுமே லீகலில் வந்தங்காட்டி வந்து லா டிகிரி வந்து எலிஜிபிள். சீனியர் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப்
பாய்லர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட்டில் இது வந்து மோஸ்ட்லி வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருக்கும். தமிழ் ரிப்போர்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ரிப்போர்ட்டரில் இது முடிச்சிருக்கணும். இவங்க இந்த போஸ்ட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ போஸ்ட்டு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. இது வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 5 நாள் வந்து பார்த்தீங்கன்னா 5 நாளோ 10 நாளோ நடக்கும்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இது வந்து இன்டர்வியூ போஸ்ட்டு. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா டிகிரி லெவல், போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி லெவல், நான் இன்டர்வியூ போஸ்ட்டு. இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏஇ, ஏஓ இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்டர்வியூ போஸ்ட்டாக மாற்றிட்டாங்க. இப்போ அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் எக்ஸ்டென்ஷன், அக்ரிகல்ச்சர் டிகிரி இது வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி லெவல் போஸ்ட்டு. ஆர்கிடெக்சரல் அசிஸ்டன்ட் ஆர் பிளானிங் அசிஸ்டன்ட், டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங்கில் வந்து பிஎன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஜி ஆர்கிடெக்சர் முடிச்சிருக்கணும், இல்லைனா பிஇ சிவில் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு பிஇ சிவில் முடிச்சிருந்தீங்கன்னா வந்து தான் எடுப்பாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அசிஸ்டன்ட் க்யூரேட்டர் மியூசியம், இது ஹிஸ்ட்ரி ரிலேட்டடு. அசிஸ்டன்ட் டைரக்டர் இண்டஸ்ட்ரியல் ஏடி இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் ஹெல்த்து இது டிகிரி லெவலு. அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் அதாவது ஏஇயில் வர கம்பைன் இன்ஜினியரிங் சர்வீஸில் வர எல்லாத்துக்கும் வந்து இப்போ நான் இன்டர்வியூ போஸ்ட்டு தான். ஒன்லி ரிட்டன் எக்ஸாம், அது எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் எக்ஸாம் தான். அதனால் வந்து இது உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஒன்றுமேல் ரிட்டன் எக்ஸாமை வச்சு மட்டுமே வந்து உங்களுக்கான போஸ்டிங் வந்து போட்டுருவாங்க. அசிஸ்டன்ட் ஜியாலஜிஸ்ட்டு, அசிஸ்டன்ட் லைப்ரரியனு, அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் டூரிஸ்ட் ஆஃபீஸர் இது எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிற டிபார்ட்மெண்ட் தான். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் வந்து இருக்குது டிகிரி லெவலில். அப்புறம் பிளாக் ஹெல்த் ஸ்டாட்டிஸ்டிஷியன் வந்து பார்த்தோன்னா ஃபேமிலி வெல்ஃபேர், கெமிஸ்ட்ரி இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நான் இன்டர்வியூ போஸ்ட்டு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு க்யூரேட்டர் மியூசியம். ஓகேங்களா. டெப்யூட்டி மேனேஜர் சிஸ்டம் வந்துதுன்னா இதெல்லாம் இப்போ நம்ம சொல்லியிருந்தாங்கல்ல மில்க் டெவலப்மெண்ட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதில் வர்றது. ஃபார்மன்னு ஃபாரஸ்ட்ரு, அதுக்கப்புறம் ஜூனியர் அனலிஸ்ட். இது எப்படி தெரியுங்களா, இது வந்து எப்படி கம்பைன் பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு டிகிரி பேசிஸில் கம்பைன் பண்ணிடுவாங்க எக்ஸாமை. இப்போ மெக்கானிக்கல் டிகிரி எலிஜிபிள் இருக்கிறது எல்லாத்துக்கும் மெக்கானிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் ஆயிரும், அதாவது இன்ஜினியரிங்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் அனலிஸ்ட் எல்லாம் கெமிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் வரும். ஸோ அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி டிகிரிஸ் எல்லாம் கம்பைன் பண்ணி பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நடக்கும். ரிசர்ச் அசிஸ்டன்ட் இப்போ சமீபத்தில் நடந்தது. ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்பெக்டர், ஸ்டோர் கீப்பர், டிரான்ஸ்லேட்டர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்டர்வியூ போஸ்ட்டு. டிகிரி லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா வரும். அதிகபட்சம் லெவல் 12க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கலாம். ஓகேங்களா. அதுக்கடுத்து டிப்ளமோ அண்ட் போஸ்ட் டிப்ளமோ லெவல் இதான் வந்து பார்த்தீங்கன்னா கம்பைன்டு இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸ்லாம் வந்து தெரியுங்களா. இந்த இதில் வர்றாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸரு இப்போ சமீபத்தில் நடந்தது. அசிஸ்டன்ட் ட்ரைனிங் ஆஃபீஸர், ஸ்டெனோகிராஃபி முடிச்சவங்க ஸ்பெஷலிஸ்ட் குவாலிஃபிகேஷனு. அசிஸ்டன்ட் டெஸ்டரு, இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ், டிராஃப்ட்மேன் கிரேட் 3, டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங்கில் இது வந்து டிப்ளமோ ப்ளஸ் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எடுப்பாங்க. கம்பைன்டு சபார்டினேட் சர்வீஸில் இருந்தது. அதுக்கப்புறம் டிராஃப்ட்மேன் சர்வே அண்ட் லேண்ட் ரெக்கார்டு இது வந்து ஐடிஐ குவாலிஃபிகேஷன். இப்போ நம்ம இதில் நடந்தது சர்வே எக்ஸாம் வந்து சர்வே அண்ட் டிராஃப்ட்மேன் சொல்லி போட்டு தனியாக எக்ஸாம் நடத்துனாங்க. இப்போ வந்து இதில் டிப்ளமோ லெவலில் வந்து ஆட் பண்ணிட்டாங்க. எக்ஸிக்யூட்டிவ் லேப், ஃபீல்டு சர்வேயர் வந்து முதல்ல குரூப் 4 இருந்தது. இப்போ வந்து டெக்னிக்கலாக டிப்ளமோ குவாலிஃபிகேஷனுக்கு இல்லை ஐடிஐ குவாலிஃபிகேஷனுக்கு வந்து போட்டாங்க. ஸோ ஐடிஐ டிப்ளமோ முடிச்சவங்க வந்து இது எழுத முடியும். நெக்ஸ்ட் வந்து ஹாஸ்டல் சூப்பரண்டென்ட்டுக்கும் இது ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர், இது வந்து ஜேடிஓ, இது கம்பைன்டு இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸில் வருது. வாட்டர் ரிசோர்ஸஸ், ஹைவேஸு, ஹேண்ட்லூம், ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஹேண்ட்லூம். இதுக்கடுத்து ஓவர்சீர் சொல்லுவாங்க. ஓவர்சீரும் வந்து டிப்ளமோ இன் சிவில் குவாலிஃபிகேஷன் தான். அது ஆதி திராவிடர் வெல்ஃபேர், சர்வேயர் கம் அசிஸ்டன்ட், டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் இது வந்து பார்த்திங்கன்னா ஐடிஐ குவாலிஃபிகேஷனு. சூப்பர்வைசர் தமிழ்நாடு டெக்ஸ்டைல் கார்பரேஷன் இது வந்து டெக்ஸ்டைல் முடிச்சவங்களுக்கு டிப்ளமோ முடிச்சவங்களுக்கு வரும். சர்வே தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு இதெல்லாம் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் வந்துட்டுனா எல்லாமே டிப்ளமோ குவாலிஃபிகேஷன் தான். ஓகேங்களா. இது எல்லாத்துக்கும் வந்துட்டுனா உங்களுக்கு மேஜர் சேஞ்சஸ் வந்துட்டுனா கொண்டு வந்துருக்குறாங்க. அதுக்கடுத்து வந்து டெக்னீஷியன் வந்து ஆட்டோமொபைல், பாய்லர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து வந்துருக்குது. ஓகேங்களா. இந்த இது தான் வந்து இப்போது டிஎன்பிசி சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. டிஎன்பிசி இன்றைக்கி போட்ட இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா சேஞ்சஸ் அப்படின்னா குரூப் 2ஓட தான். அதுக்கடுத்து ஏஓ எல்லாத்துக்குமான இன்டர்வியூ வந்து தூக்கிட்டாங்க. போஸ்ட் கிராஜுவேஷன் லெவலில் இருக்கிறதுக்கு மட்டும்தான் வந்து இன்டர்வியூ வச்சுருக்காங்க. 2 மேஜர் சேஞ்சஸ் என்னென்னா குரூப் 2ஏலேருந்து 2 போஸ்ட் வந்து குரூப் 2க்கு வந்து தூக்கியிருக்காங்க. அதாவது ஏஎஸ்ஓமு, இது முனிசிபல் கமிஷனரு கிரேட் 2யுமே எக்ஸாம் பேட்டர்னில் வந்து இப்போ செப்பரேட்டாக வைக்க போகிறாங்க. ஃபுல் டீட்டெயில் வந்து நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு வந்து இந்த டேட்டு கொடுத்துக்கிறது வந்து நல்ல அட்வான்டேஜ். ப்ரிப்ரேஷனில் இருக்கிறவங்க வந்து நல்லா இந்த டேட்டை இந்த கரெக்டான பிளான் பண்ணிக்கலாம். எக்ஸாக்டாக எந்த டேட்டில் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு வந்து இதுக்கு அடுத்து இது பண்ணலாம். இப்போ 3 நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. அடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்து டெக்னிக்கல் சர்வீஸ் தான். டெக்னிக்கல் சர்வீஸில் வந்து இன்டர்வியூ போஸ்ட்டில் வந்து வரப்போகுது. அது 105 போஸ்ட்டு நல்ல போஸ்டர்ஸ் அதெல்லாம் வரப்போகுது. 15/5/2024 ரிலீஸ் ஆகுது. 11/8/2024 5 நாள் வந்து எக்ஸாம் நடக்க போகுது. நெக்ஸ்ட் வந்து அதுக்கடுத்து நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிற குரூப் 2 அண்ட் குரூப் 2A சர்வீஸு அது வந்து 2030 வேகன்சி. அது வந்து 28/6/2024, 28/9/2024 எக்ஸாம். ஓகேங்க. ப்ரிலிமினரி எக்ஸாம், மெயின்ஸ் எக்ஸாம் வந்து பண்ண போடல. மெயின்ஸ் வந்து இதுக்கு அடுத்து வரும். அதுக்கடுத்து டெக்னிக்கல் சர்வீஸ் வருது. அதுக்கப்புறம் டெக்னிக்கல் சர்வீஸ் டிப்ளமோவில் வந்துதுன்னா 605 வேகன்சி டிகிரி லெவலில், 730 வேகன்சி டிப்ளமோ லெவலில். இது மோஸ்ட் ப்ராபப்ளி அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு தான் வரும். சிவில் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கும் அக்ரிகல்ச்சரு, ஹார்டிகல்ச்சர் வந்து வரப்போகுது. இது நல்ல மூவ் தான்.
இந்த மாதிரி ஏன்னா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் 2 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த இதை பண்ணிட்டாங்க ப்ராசஸை. நிறையா லெவலில் இருக்கிற போஸ்ட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து இன்டர்வியூ தூக்கியிருந்தாங்க. ஸோ இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்போ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறாங்க. இது ரொம்பவே நல்லா வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் தான். ஏன்னா இன்டர்வியூங்கிறது வந்துச்சுன்னா ஒரு கேம்பிளிங் மாதிரி தான். எப்படி நடக்கும்னு எப்போ நம்ம அந்த சுச்சுவேஷனில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் வந்ததுன்னா இன்டர்வியூ மார்க் வந்து செட் ஆகும். ஸோ அப்படிங்கிறப்ப இன்டர்வியூ தூக்கி இருக்கிறது நல்ல விஷயம் தான். எதுலனா மோஸ்ட் ஆஃப் த போஸ்ட் நல்ல போஸ்ட் இதெல்லாம் ஏஇ, ஏஓ ப்ளஸ் வந்து இது குரூப் 2ல் இருக்கிற போஸ்டர்ஸு எல்லாத்துமே இன்டர்வியூ. அப்போ நம்மளோட பர்ஃபார்மன்ஸை நீங்கள் மெயின்ஸ் எக்ஸாமில் மட்டும் காட்டினாவே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு சர்வீஸ் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? எக்ஸாம் டேட்டோடு வந்துட்டுனா போட்டாங்க. இதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி ஷெட்யூல் பண்ணி வந்துட்டுனா உழைச்சோம்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கான போஸ்ட் வந்து ஒன்று உறுதி செஞ்சிடலாம். இந்த டைம் வேகன்சி கம்மியாக வருது. போன டைம் வந்து 6000 வேகன்சி. இந்த டைம் குரூப் 2ல் வந்து 2330 தான் வருது. ஸோ 3 மடங்கு வந்து 1:3 குறைச்சிட்டானுங்க. 3 மடங்கு 1/3 குறைச்சிட்டாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப எஃபர்ட் எவ்வளோ போடணும்னு பார்த்துங்க. சிலபஸ் சேஞ்ச் ஆகல. அதே சிலபஸில் தான் வந்துட்டுனா இருக்குது ப்ரிலிமினரி எக்ஸாமு. ஸோ பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டுனா ஓடணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த டைம் வந்து ஜெயிக்க முடியும். ஓகேங்களா? இதே மாதிரி வந்துட்டுனா அப்டேட்ஸு அது எல்லாமே வந்துட்டுனா என் டெலகிராம் சேனலில் போடுவேன். அதை லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த அப்டேட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச்.